ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிம் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற சோலோ லெவலிங்கோட எபிசோடை பற்றி தான் இந்த வீக் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எதை பார்த்துருப்போன்னா, போன எபிசோடு ஸ்பாய்லர் பண்ணியிருந்தேன். அதில் அவன் ரேங்க் செக் பண்ணி ரேங்க் கரெக்டாக மெஷர்மெண்ட் ஆகாது. ஏன்னா அது பி ரேங்க் வரைக்கும், ஏ ரேங்க் வரைக்கும் தான் காட்டும், எஸ் ரேங்க் மட்டும் காட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன் டஞ்சனுக்குள்ளே போகிற, டஞ்சனுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி, ஹீரோயின் அவரை பார்க்குறது, இதோட முடியுது. ஸோ சேம் திங் திரும்பி தொடருது. அவங்க டஞ்சனுக்குள்ளே போகிறாங்க. அதே போல் ஹீரோயின் பார்த்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் மைனிங் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கு, இவங்க கையை பார்க்குறாங்க. கையில் இது வெப்பன் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இவன் கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே இவன் அந்த ஸ்மெல் யாரோட ஸ்மெல் அவளுக்கு ஒத்து வராது. பட் இவனோட ஸ்மெல் மட்டும் அவளுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாள், அப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் திரும்பி கிட்ட கூப்பிட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு, நீ உண்மையிலே ஈரங்கிறா, எனக்கு பார்த்தா அப்படி தெரில, நீ ஒரு பெரிய ஒரு இது ஹண்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பி அவன் யோசிச்சிருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, மூவ் ஆன் ஆகி வெளியே வந்தோன்னா அவன் வேலை பார்த்துருந்த மாஸ்டர்கிட்டலாம் பேசிவிட்டு, ஓகே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லி சேலரி கொடுக்காங்க. சேலரி கொடுத்தோன்னே இவனுக்கு என்ன வருத்தம்னா, ஏன்னா இந்த டஞ்சனோட மாஸ்டரை அவன் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆனதுனால எதுவுமே பண்ண முடியாதனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அந்த வருத்தத்தில் அவங்க சொல்லுவாங்க, நான் அடுத்த நாளைக்கு ஒரு ஏ ரேங்க் மிஷின் இருக்குது, அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணணும், நீங்கள் கூட வரீங்களான்னு கேட்குக்கு, சரி நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்கிறான். அங்கேயாவது நம்ம எதாவது பெருசாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் சடனாக டாப்பிக்கை மாற்றி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு, நம்மளோட ஹண்டரோட ஜின்ஸோட நியூ எல்டர் பிரதருக்கு கிட்ட கொண்டு போகிறாங்க. அங்கே அவளோட கசின் அவன் கூட பேசியிருக்கேன். தான் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கும்போது அவன் கசின் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் கில்டோட லீடரை அவங்க அப்பா சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல அந்த நியூஸ் எல்லா இடமும் பரவ இவனும் வருத்தத்தோடு அதை கேட்டுட்ருக்கான். சடனாக ஜுன்கோ சொல்கிறான், நான் இப்படி ஒரு ஹண்டிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ ஓகே அப்படி சொல்லி இவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதனால் சந்தோஷப்படுறான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு இவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும்போது இவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்படி ஒரு பேர் இருக்குது, அவன் ஈராங்கரா, அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு மொத்தமாக தேவைப்படுன்னு சொல்லி நம்மளோட ஹண்டர் அசோசியேஷனில் கேட்குறாங்க. பட் அவன் என்ன சொல்கிறான்னா, இதே பேர் வேறு யாரோ என்கிட்ட கேட்டாங்க, யார் நான் யோசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல கடைசியில் பார்த்தா நம்மளோட பெரிய ஹண்டர் கில்டோட ஹெட் இருப்பார், வயசானவர், அவர் ரொம்ப ஹம்பிளாக பேசுவார்னு சொல்லிப்பேன். அவர் இவனை பற்றி விசாரிச்சிருக்காரு. இது அவளுக்கு தெரிய வந்தோன்னா, இது என்ன இது அப்படின்னு. அப்போ இப்போ இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, பட் இவன் அவனோட ஐடென்டிட்டி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி அவளுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகுது. ஏன்னா அந்த ஸ்மெல்லை மறக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல் ஒரு பாய் மேலேருந்து வர்றது, அதுவும் அவன் க்யூட்டாக இருக்கான் தான். இவ்வளோ அதை ஒரு இமேஜினேஷனில் போகிறா. ஸோ அதனால் அவளால் அதை மறைக்க முடியவில்லை. ஸோ இவன் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த பி கிளாஸ் ஹண்டிங் கிளாஸுக்கு போகிறான். அங்கே போனோடனே எல்லாருமே இங்கே ஏ பி கிரேட் இருக்காங்க, இவன் மட்டும்தான் இ கிரேடாக இருக்கான். அதே போல் அவன் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹீலர் கேலும் அங்கே இருக்கா. அப்போ சடனாக வேறு ஏதாவது ஹண்டர் இருக்காங்களா, இந்த வெயிட்டேஜை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லக்கு, சடனாக நான் ஒரு ஹண்டர் தான், நான் வெளியே நிற்கலை அப்படிங்க. இவன் என்னென்னா, இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ளே போய் மைனிங் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் இருக்கும்போதே நானும் ஒரு ஹண்டர் தான், நான் வேணால் அவங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறான், இ கிளாஸ் ஹண்டர்னு சொல்லி. ஸோ ஓகே அப்படி சொல்லி இவனையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் போகும்போது எல்லோரையும் பார்க்க இவன் என்னன்னா, எல்லாருமே ஏ ரேங்கு பி ரேங்கு, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேஜிஷியன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கேட்டுன்னு அவன் யோசிக்கிறான். ஒரு ஏ கிரேட் கேட்டு தான், பட் இதில் ஏதோ பெரிய ஒரு சம்பவம் இருக்குதுன்னு அவனுக்கு அப்போயே உள்ளே என்ட்ரி ஆகும்போதே தாட் ஆகுது. உள்ளே என்ட்ரி ஆன உடனே நிறைய வில்லன்ஸ் வராங்க. ஸோ எல்லோரையும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறான்னா, ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கே அவங்க பெரிய போராட்டத்தில் தான் முடித்தாங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா ஜின் எங்கேயுமே அவன் கை வைக்கலை, அவன் பேசாமல் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா இதை இவங்களே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. நம்ம மாஸ்டர் அப்படின்னா இந்த இதோட கேட்டோட பாஸ் வந்தால் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு தாட்டில் இருப்பான். ஆனால் சடன் என்ன ஆகுன்னா, மொத்தம் எதுவும் சேஞ்ச் ஆகிரும். அவங்க மேக்ஸிமம் வாஷ் அப் பண்ண அப்புறம் மெயினான எனிமீஸ் உள்ளே என்ட்ரி ஆரம்பிப்பாங்க. அந்த மெயினான எனிமீஸ் யாருன்னா ஆர்ச் ரொம்ப, அதுவும் சாதாரண ஆர்ச் இல்லை, ரொம்ப பிக் ஆர்ச் அப்படின்னா
ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹை ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை யாராலையும் வந்து அவனை வந்து ரேஸ் அவுட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து இவங்களோட மொத்த கில்டுமே சேர்ந்து எவ்வளோ போராடி பார்ப்பாங்க, யாருமே கொல்ல முடியாது. இவங்க வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ சடனாக என்ன ஆகுதுன்னா ஜின் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறான். பட் வந்து ஜின் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறான். பட் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அவனோட ஐடென்டிட்டி வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும்னு யோசிக்கிறான். ஸோ வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவனோட ஸ்கில்லை வந்து ஒன் ஆஃப் த ஹைடன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறான். சடனாக வந்து ஒரு யாரோ ஒருத்தர் வெட்ட போகிறாங்கன்னா அந்த கேப்பில் வந்து இவன் போய் அந்த இதை முடிச்சு வைக்கிறான். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு யாருக்கோ ஸ்கில் வந்து இங்கே தெரியுது, வேறு யாரோ உள்ளே இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு தெரியுது. சில பேர் வந்து நம்மளோட ஸ்கில் தான் நம்மளை காப்பாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாரையும் காப்பாற்றுனா ஜின் தான். ஒரு சிங்கிள் செகண்ட்ஸில் வந்து அவன் மொத்த ஆர்ட்ஸோட இதையும் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதுக்கப்புறம் முன்னாடி ஏறி போக வேண்டாம், ஏன்னா இது வந்து இப்போவே ஸ்டார்டிங்கில் ஹை ஆர்ட்ஸ் வந்துருச்சு, ஸோ நம்ம வேணால் ரிட்டன் போய்க்கலாம், இனிமேல் உள்ளே போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் சில பேர் சொல்கிறாங்க, நம்ம தான் இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டோமே, இனி எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதுவும் உண்மை தானே, நம்ம மேக்ஸிமம் வாஷ் அவுட் பண்ணிட்டோம், இன்னியெல்லாம் இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து அடுத்த கேட் ஒன்று வருது. அந்த கேட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆட்சி சொல்லுது, உங்களை வந்து நான் வேணால் என்னோடய தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் ஒன்று நீங்கள் எல்லாருமே வந்து சரணடையணும், இல்லைன்னா உங்கள் உயிர் எதுவுமே மிச்சம் ஆகாதுன்னு சொல்கிறான். சேம் டைம் இவங்க என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் வைபட் ஆகிட்டாங்க, யாரோட பவரும் அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து இவன் டீம் லீடர் என்ன சொல்கிறான்னா, இதான் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும், நம்ம போய் வேணால் பேசி பார்க்கலாம், பேசி வெளியே போக பர்மிஷன் கேட்கலாம், ஏன்னா வந்து என்னோடய டீமர்ஸ் யாரையும் இறக்க விரும்பலை, இல்லைன்னா வந்து நான் போராடுவேன், ஆனால் நமக்காக யாராவது ஒரு ஆளாவது வெளியே போகணுமே சொல்லிட்டு நம்ம ரேங்க் ஜின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜின் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி, ஸோ அவன் வந்து வெளியே போகட்டும், அவனோட உயிரை நம்ம காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு லேடி வந்து ஒரு நோட்டை கையில் கொடுத்து, இது என் ஃபேமிலிகிட்ட எப்படியோ ஒப்படைச்சிருங்க, நான் உங்களை கேட்டேன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு கொடுத்து வெளியே போக சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் நான் வெளியே போக முடியாது, நான் உங்களுக்கு துணையாக நானும் இருக்கேன், என்னோடய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நானும் உங்களுக்கு கூட வந்து அந்த பாஸை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகுது, ஏன்னா அவங்களோட பாஸோட கூட இருக்க எல்லா ஃபைட்டர்ஸோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இவங்களால வந்து மூச்சு கூட விட முடியல, அப்படின்னா சுவாசத்தை எடுக்கவும் முடியல, விடவும் முடியல, அவ்வளோட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்க என்ட்ரி ஆகும்போது நிறைய பேர் ரத்தம் வாந்தி அந்த மாதிரி ப்ரெஷருக்கு தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ உள்ளே போனால் நம்ம இந்த டீமோட லீடர் ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவன் வந்து எப்படி நம்ம டீமர்ஸை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அட்டாக்கிங் போகிறான். அட்டாக்கிங் போகும்போது நம்மளோட பாஸோட பவர் என்னென்னா கிராவிட்டி பவர். ஸோ மேலே கீழே தூக்கி போட்டு பந்தாடுற வந்து ரொம்ப அடி வாங்கிடுவான். இந்த நேரம் பார்த்து இந்த மிஷின் இங்கே போயிட்டுருக்க நம்மளோட ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயை பார்க்க வராப்புல. ஹீரோயை பார்க்க வரும்போது ஜின் எங்கன்னு கேட்டதுக்கு ஜின் வந்து உள்ளே டஞ்சனுக்குள்ளே போயிட்டார், அவர் வந்து இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஹீரோயின் வந்து ரொம்ப இதாகிட்டு, ஐயோ என்னாச்சு, அப்போ நம்ம எப்படியோ வெளியே உள்ளே போகணும்னு சொல்லி இந்த இடத்துல சின்ன ஒரு ஃபன் நடக்குது. அவங்க கையில் வந்து கத்தி இல்லை, நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து கத்தி இருந்தால் தான் பவர், இல்லைன்னா பவர் கிடையாது, அவ்வளோத்துக்கு வந்து அவங்களால சர்வைவல் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய டஞ்சனாக இருந்தாலும். ஸோ வந்து கத்தி ஏதாவது ஆயுதம் இருக்காங்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, மைனிங் பண்ணுற இது டூல் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, ஸோ மைனிங் பண்ணுற டூலே தாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழையும் போது இங்கே உள்ளே நுழையிறாங்க. அங்கே வந்து சொன்ன மாதிரி உங்களை எல்லோரும் நான் பாஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு 500 ஆச்சு சேர்ந்து நிற்கான அப்பா எல்லாருக்கும் தூக்கி வாரி போயிட்டுட்டு டீம் லீடர் நினச்சி நம்ம செத்தோம், இது நம்மளை காப்பாற்ற யாருமே கிடையாது, இங்கே நம்மளோட பணத்தை வந்து என்ன வேண்டியதாக சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உள்ளே நுழைஞ்ச அப்புறம் வந்து பாஸ் சொல்கிறாங்க, நீ தான் இந்த டீமோட லீடராக, ஒன்று நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி கிராவிட்டி பவரால் தூக்கி அடிக்கிறான், மரண அடி. நம்ம நீங்கள் வந்து அனிமையில் பார்க்கும்போது அது கொஞ்சம் சால்வெண்ட்டாக காட்டியிருப்பாங்க, ஏன்னா வந்து நம்மளோட சோலோ லெவலிங் மேகமைக்கும் அனிமைக்கும் வந்து ரொம்ப வேரியன்ட் இருக்குது, அதை இப்போவே சொல்லிக்கிறேன். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து 5 சாப்டரை படிக்கிறது அங்கே ஒரு எபிசோடாக வரும். ஸோ அதை எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. ஸோ அதை வந்து இதையும் வந்து மெர்ஜ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் வந்து ஸ்டோரி ரிலேட்டடாக வந்துடும். ஸோ அவங்க வந்து தூக்கி அடிக்க அவன் கை கால் எல்லாம் அங்கேயும் ரத்தம் வாந்தியாக எடுத்துகிட்டு இருப்பான். அந்த நேரம் தான் ஜின் என்ட்ரி ஆகணும். ஸோ இனி நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது, நம்ம எப்படியே இவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு
உள்ள ஜின்னு என்ட்ரியாக வந்து சொல்கிறான், இன்னி எங்கள் டீமில் யாரையும் கொல்ல விடாத, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அவங்கள எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்ச. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஜின் வந்து ஒரு உண்மையான ஒரு லீடரை அவன் கண்ணு முன்னாடி பார்க்குறான். ஸோ அப்போ தான் டீம் கண்ணு முன்னாடி பார்க்க அவனோட டீம் கேட்குறாங்க, அவன் ஹெட் கேட்குறான், நீ தான் இவங்களோட ஹெட்டா, ஒன்றே தான் தும்சம் பண்ணினேன்னு சொல்ல. இந்த இடத்துல வந்து ஜின் வந்து வேறு லெவலில் ஃபைட் பண்ணுவாப்புல. அதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் ரிவீல் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ தான் இந்த அடுத்த வாரம் வரக்கூடிய எபிசோடு. நம்ம ஜின்னும் நம்மளோட தஞ்சனோட பாட்ஸும் நேரடியாக 1-on-1 மேட்ச் நடக்கிற மாதிரி மீட்டிங் ஆகும்போது இந்த எபிசோடு ஓவர் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சூப்பரான ஃபைட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். குரூப் டி, ஓகேவா? ரயில்வே ஆர்ஆர்பியில் வந்து ஒரு குரூப் டி 32,000 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதையும் பாருங்கள், அதையும் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட மைண்ட் செட்டுக்கும் டிப்ரெஷனுக்கும் சேர்ந்து வர ஒரு கதை தான், அனிமி தான். பட் ஃப்யூச்சர் இஸ் அதுதான். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக லக் இருந்தாலும் சரி, லைட்டாக நாலேஜ் இருந்தாலும் சரி அடிச்சிடலாம். அடித்தா நம்ம லைஃப் செட்டில். ஸோ ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா? டாட்டா, பை பாய், see you.